இன்று மாலை ஒரு 5 மணி அளவில் தான் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி அவர் ஆளுநரை சந்திப்பார் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாகவே அவருடைய ஆளுநரை சந்திப்பு, அந்த ஆளுநரை சந்தித்து அவர் கொடுத்த ராஜினாமா கடிதம், அதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருப்பதெல்லாம் பீகார் அரசில் மிகப்பெரிய பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போன்று பாஜக தரப்பிலும் கூட இந்த முடிவுக்கு முன்னதாக கூட பாஜக தரப்பிலும் கூட ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினத்தில் தனித்தனியாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர்கள், ராஷ்டிரிய ஜனதாதள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக தங்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரோடு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டு வந்தார்கள். இப்படியாக பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருந்த பீகார் அரசில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. என்னதான் முடிவு என்ற கேள்விக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்துவிட்டது என்றே கூறலாம். தற்போது பீகாரில் பாஜகவினுடைய கையை ஓங்கி இருக்கிறது என்றே கூறலாம். தொடர்ந்து பாஜகவை பொறுத்தவரையில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை இரண்டாக உடைத்ததன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடி வருகிறார்கள் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஒரு நிலையும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அயோத்தி கோயிலுக்கு பிறகு பீகாருடைய பாஜகவுடைய அரசியல் நகர்வு பார்வை என்பது பீகார் பக்கம் திரும்பியது. அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வருக்கு விருது வழங்கப்பட்டது முதல் தற்போது வரைக்கும் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அனைத்தும் பாஜகவுடைய மறைமுக செயல்பாடு உள்ளதா என்பது எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் தற்போது பீகார் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஏற்கனவே கூறியது போல பாஜக தரப்பிலும் சில கோரிக்கைகளால் முன்வைக்கப்பட்டு வந்தன. ஆனால் தொடக்கத்தில், அதாவது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாகவே நிதிஷ்குமாருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இடையே ஒரு சில சர்ச்சைகள் உரசல் ஏற்பட்ட போதெல்லாம் கூட இனி நிதிஷ்குமார் வந்தால் பாஜகவில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் பீகார் மாநில பாஜக தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் சிலர் கூறி வந்தார்கள். அப்போது கூட அவருக்கு அந்த பாஜகவில் செல்வதற்கான கதவுகள்லாம் கூட அடைக்கப்பட்டு விட்டதாக பேசப்பட்டு வந்தன. அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர் பாஜகவில் செல்ல மாட்டார், இதே கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் இந்தியா கூட்டணியோடு தான் அவர் போட்டியிட்டு அவருடைய சார்பாகவே செயல்படுவார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தன. ஆனால் அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில், அதாவது நிதிஷ்குமாருடைய எதிர்ப்பு விவகாரம், நிதிஷ்குமாரை பாஜக தலைவர் எதிர்ப்பு விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தலையிட்டதாகவும் அவர் தலையிட்டு பாஜக தலைவர்கள் சமாதானப்படுத்தியதாகவும் தற்போது நிதிஷ்குமாருடைய ஆதரவு நமக்கு தேவை என்றும் அதைவரை பொறுமை காருங்கள் என்று கூறியதாகவும் அதற்கு பிறகுதான் நிதிஷ்குமார் மீதான எதிர்ப்பு பாஜக தரப்பிலிருந்து குறைந்ததாகவும் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பதாக பாஜக தரப்பிலாம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலையிட்ட பிறகு நிதிஷ்குமார் மீதான எதிர்ப்பு என்பது பாஜக தரப்பில் குறைந்து அவர் வந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டு வந்தது. அதை தொடர்ந்துதான் நிதிஷ்குமார் எப்போது வேண்டுமானாலும் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகளாக இருப்பதாகவே கூறப்பட்டது. என்றால் பாஜக தரப்பில் இருந்த எதிர்ப்பு குறைந்த காரணத்தால் அவர் மீண்டும் பாஜக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே பேசப்பட்டு வந்தது.